கூத்தாண்டன் அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி அம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகிஷாசுரமர்த்தினி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. இக்கோவிலில் மகிஷாசுரமர்த்தினி சப்த கன்னிமார்கள், ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சண்முக பெருமான் சுவாமி அருள்பாலித்து வருகின்றனர். கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் விளக்கு பூஜையை தொடங்கினர். சிவாச்சாரியார்கள் சக்கல்பம் செய்து 108 திருவிளக்கு போற்றி மந்திரங்கள், 1008 நாமவழி அர்ச்சனைகள், 108 தமிழ் அர்ச்சனை மந்திரங்கள் கூறி திருவிளக்கு பூஜையை நடத்தினர். பெண்கள் திருவிளக்கிற்கு குங்குமம், உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகளை நடத்தி நிறைவாக தீப ஆராதனை காட்டினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுரமர்த்தினி அம்மனை வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜை வழிபாட்டை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. श्रीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः देवी सर्वे எல்லாரும் பஞ்சகாத்திரத்தோட தீர்த்தத்தை எடுத்து விளக்கு பாதத்தில் வைங்க. ஓம் மகேஷி நமः, ஓம் பஞ்சயஜ்ஞ பிரஜாதி நமः, ஓம் பஞ்சதாயி நமः, ஓம் பஞ்சம்யி நமः, ஓம் பஞ்சபூதேஷி நமः, ஓம் பஞ்சசங்ख्य நமः, ஓம் சுப்ரஞானி நமः, सौभाग्यलक्ष्मी नमः, ओम वीर्यलक्ष्मी नमः, विजयलक्ष्मी नमः, ओम अन्नदाय नमः, ओम वसुदाय नमः, ओम ऐं श्रीं ह्रीं दीपमहालक्ष्मी अंबिका. போது ஆத்மவித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யான்னு சொல்லுவாங்க. ஆத்மத்துக்கு வித்தியை அவர் தான், மனத்துக்கும் அதான் ஸ்ரீவித்யா. ஸ்ரீ சோடசாட்சரி வித்யான்னு சொல்ல. உலகத்தில் தாய்க்கு மிஞ்சிய ஒரு உறவுங்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால்தான் அம்பாளை பிதா, குரு, தெய்வம்னு சொல்லியிருக்கா. மாதாவையே முதல்ல வைக்கிறா அப்படின்னா எல்லாத்துக்கும் அவள் தான். பிறப்பு என்பது அவள் மூலமாகத்தான் கிடைக்கிறது. இந்த ஜனனம் என்பது அவள் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு வரும். இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், கர்மவினைகள் எல்லாம் சந்திக்கிறோம். இதுக்கெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த ஜனனம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதாவை